கோவையில் கள்ளசாவி கில்லாடிகளின் கைவரிசை. அதிர வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. அதிகரிக்கும் திருட்டால் பீதியில் வாகன ஓட்டிகள். தமிழகத்தின் தொழில் நகரமான கோவையில் கடந்த சில நாட்களாகவே இருசக்கர வாகன திருடர்களின் ராஜ்யம் கொடிகட்டி பறப்பது வாகன ஓட்டிகளிடையே பெரும் கழகத்தை ஏற்படுத்தி வருகின்றது. வடவள்ளி பகுதியில் அதிகாலையில் அரங்கேறிய ஒரு திருட்டு சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வடவள்ளி சிறுவாணி சாலை சித்தி விநாயகர் கோவில் பகுதியைச் சேர்ந்த துரைராஜ் என்பவர் தனது வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை அதிகாலை 3 மணி அளவில் வந்த மர்ம நபர் ஒருவர் மிக சாதாரணமாக மாஸ்டர் கீ எனப்படும் கள்ளசாவியை போட்டு திறந்து திடீரென்ற காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நபர் ஒரு சாவி செட் ஆகவில்லை என்றால் சற்றும் பதறாமல் அடுத்தடுத்த 3-4 சாவிகளை மாற்றி மாற்றி போட்டு லாக்கை உடைத்த விதம் அவர் இந்த ஃபீல்டில் எவ்வளவு பெரிய எக்ஸ்போர்ட் என்பதை பறைசாற்றுகின்றது. கடந்த வாரத்தில் போத்தனூர் மற்றும் வெள்ளலூர் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள அறைகளுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த பைக்குகளை மர்ம கும்பல் ஒன்று நைஸாக அள்ளி சென்றது. அந்த சூடு ஆறுவதற்குள்ளேயே இப்போது துரைராஜின் பைக்கை கள்ளச்சாவி போட்டு திருடியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. துரைராஜ் தனது வண்டி மாயமானதை கண்டு சிசிடிவி கேமராவை பார்த்தபோது தான் இந்த திருட்டு சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. இதுகுறித்து வடவள்ளி காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த கில்லாடி திருடனை தேடி வருகின்றனர். கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் சாமானியர்களின் வாகனங்களை தொடர்ந்து டார்கெட் செய்யப்படுவதால் கோவை மாநகரம் திருடர்களின் புகலிடமாக மாறி வருகின்றதா என்ற அச்சம் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது.